ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குருமா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கல்பாசி, பிரிந்தி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரியட்டும். பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை போட்டுக்கலாம். 4 வெங்காயம், 3 தக்காளி ஒன்றா சேர்த்தே வதக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 3 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அதுவும் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அப்புறம் மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு 2 வதக்கிக்கலாம். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு வதக்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கோம். அந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். வெந்த பிறகு தேங்காய் நான் ஒரு அரை மூடி தேங்காய் முந்திரி போட்டு அரைச்சி ஊற்றிக்கிறேன். கொத்தமல்லி போட்டு கொதிக்கட்டும். கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. முந்திரி போட்டிங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். இல்லைன்னா கடலை கூட சேர்த்துக்கலாம். தேங்க்யூ.